விடிய விடிய நின்றாச்சு மீனுக்காக. கொஞ்சோண்டு குழம்புக்காக இவங்கிட்ட எவ்வளோ நேரம் நிற்கிறது. மேலே துணி தான் காய போட்டுக்கிட்டு இருக்காளோ. மீன் வராது ஒன்றும் வராது. நம்ம போய் கருவாடு சம்பளம் வச்சு கஞ்சியாக குடிப்போம். எவனாவது சோறு கேட்டான் அடி வாங்கிடுவாங்க. பிள்ளைக்கு வாங்க வேம காய போட்டு வா. இன்னும் உள்ள சந்தோஷமாக இருக்குது. பாறை தலை இருக்கு இன்னும். அப்போ இது இன்னும் யாருக்கும் கொடுக்கலையா? எம்மாடி 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 மணக்கிறானே. ஆத்தாடி மாங்காய் சாப்பிடும் போது கூட இவ்வளோ எச்சி ஊர்லடா. இப்போ தான்டா எச்சியாக ஊறுது. இன்னும் சம்பல் பாறை மண்டை குழம்பு வச்சிட வேண்டியதான். அப்பாடா சொல்லுவாங்கல்ல சைக்கிளில் உடனே ஃப்ளைட்டு கிடச்ச கதையா. வேறு லெவலில் மண்டை அமைஞ்சிட்டான் மருதாசே. தேங்க்ஸ்டா யாருக்கும் கொடுக்காம வச்சுருந்ததுக்கு. வெட்டி குழம்பு வச்சா எப்பா நல்ல வேலைக்கு பக்கத்து வீடுலாம் இல்லை. இல்லைன்னா குழம்பு கிண்ணத்தோடு வந்துடுவாங்க குழம்பு கேட்குறது. எவ்வளோ தூக்கிட்டு கூட போக முடியலடா. ஒத்த காலில் நிற்கணும். திங்கும் போது டேஸ்ட்டாக இருக்குதா? வெட்டுங்க. வெட்டுங்கப்பா. யாத்தே எப்பா 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 மண்டு இவன் குழம்புல கொதிச்சான்னா அதோட நினைச்சுப்பார். சத்தம் மேலாம் ஆசையே வராது. நம்மம்மா மசில்ஸ்லாம் எந்த போறாது. இது ஆம்ஸ்லாம் இந்த மண்டே கையில் கொடுத்தா போதும். இது போதும்லையா? அது போதும். ஆனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு இவன் தான் வேணும். இவன் அதுக்கப்புறம் இந்த இருக்கான் இவன் தான் வேணும். இவன் டேஸ்ட்டாக இருப்பான். ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பான். எலும்பு தான் வேணும் கருவாட்டு குழம்புக்கு. என்ன முடியலையா? இழைச்சிட்டியம்மா தங்க பிள்ளை. இங்கே வாருங்க அம்மா என் மூஞ்சு மண்டே தூக்குறதுக்கு. கண்ணு துடைக்கிறது. கை காணும். இந்த ஆறு இழைச்சி ஒரு மாதிரி வந்து இயற்கை காற்று வந்து காத்தாடி போட்டு அந்த மண்டை தூக்கிட்டனா 5 கிலோ இல்லைம்மா. அது 10 கிலோ இருக்கும் போல இருக்கு. எனக்கு தான் வெயிட்டு தெரியல. ஏன்னா 5 கிலோ தூக்கினாலும் இந்த மாதிரிலாம் வராது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி வேர்த்திட்டு உயிர் வந்துட்டு மாடி சஸ்ட் விசில் உயிர் பொழைச்சேன். என்ன மாங்காய் இல்லை மாங்காய் சாப்பிட்றேன். தொக்குல எனக்கு மெஹந்தி மாமா போட்டுவிட்டு. நீங்கள் போட்டுவிட்டாரு இவ்வளோ அழகாக தானே இருக்கும். நீங்கள் போட்டு விட்டீங்களே கம்பளி பூச்சி வர மாதிரி தான் இருக்கும். கட்டெரும்பு மேஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்டு போட்டு விட்டது. ஃப்ரெண்டு சென்னை ஃப்ரெண்டு வீடியோ ஹாஜிரா பார்க்கணும். மோனிஷாக்கா இங்கே பார்க்கணும். காலை 7 பார்த்தேன்.
தூங்கிறாதீங்க. என்னைய வீடியோ பண்ணாம குழம்பு வச்சா உங்களை யார் பார மாட்டேங்க எனக்கு தூக்க விட்டா நீதான் வாயை குழந்தை தூக்குனா இந்த பேய் சத்தியமும் முடியலம்மா அப்படியே பேட்டரி டவுன் ஆயிட்டு. சரி அப்போ இந்த ஒரு சவுத்து சாப்பிட கொடுத்துருவேன். அவர் ஹல்க்கு தான் உண்மையாவே ஸ்ட்ராங் ஹல்க்கு. அது நான் தான் வேற யாரு நான் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி அது நான் போண்டாக்கொடி ஹல்க் ஸ்ட்ராங். களிநண்டுவா களிநண்டு மாதிரி இன்னொன்று இருக்கும்லம்மா. களிநண்டு மாதிரி இருக்கா ஆனால் ஒரு மாதிரி காப்பி கலரில் இருக்கும்ல ஒன்று. ரெண்டுல ரெண்டுல எது ஸ்ட்ராங்கும்? பாண்டு களிநண்டுல அந்த இல்ல களிநண்டுல இந்த நோஞ்சானா இருக்குமே அதானா ஓலக்கணண்டா வாட்ரு நண்டா அவங்க அது ஒண்ணுமே இருக்காது. காசு கத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீடியோ பண்ண வந்தோன்னே. ரெஸ்ட்லேயும் வன்றியா சத்தியமும் முடியலம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வைப்போம் நினச்சோமா. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லிட்டாங்க கஞ்சி தானே இருக்கிய சம்பளை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே யாருங்க நிறைய கஞ்சி நல்லா சூப்பராக அழகாக செம்மையாக கஞ்சி போட்டுச்சுங்க. நைட்டு சோறாக்குன அந்த சோறு அப்படியே முடிஞ்சிட்டு அதை சரி மதியத்துக்கு கஞ்சி குடிச்சிடலாம். இந்த வெயில் காலத்தோடு பார்த்திங்கன்னா அதிகமாக வாரத்துக்கு ஒரு 2 டைமாவது கஞ்சி கூழ் அந்த மாதிரியே சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. நான் ரொம்ப வெக்கையாக இருக்குல்ல அப்படி ஏதாவது சாப்பிட்டா நம்மளாம் பிழைக்க முடியும். சிட்டியில் இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக 2-3 டைமாவது பழைய கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. பழைய கஞ்சினா சோறில் தயிர் ஊற்றி சாப்பிடாதீங்க. சோறு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆக்கி வடித்து அந்த தண்ணியில் ஒரு சில தண்ணி தூக்கி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு பச்சைக்காய் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் சாப்பிட்டது போக கொஞ்சம் சோறு மிஞ்சும்ல அன்னைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆக்குங்க. இப்போ 1 உலக்கு ஆக்குன்னா 2 உலக்கா சோறாக்கி வடித்து வச்சுருங்க. வடிக்கணும். அதோட நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி தூக்கி நல்லா ஊற்றி நல்லா சோறை கிண்டி விட்டு மூடி வச்சுட்டு போய் படுத்திங்கன்னா காலையில் எழுந்து சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிருக்கும். தொட்டுக்கிற வச்சு சாப்பிட்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவாட்டு சம்பளம் வைக்க போகிறோம். வெங்காயம் மஞ்சப்பொடி பத்தப்பொடி ஏறுங்க. சம்பளுக்கு தேவையான எண்ணெய் சம்பளுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா எங்கள் அடுப்புனால இந்த வதுக்கு காணும் எழுதி வச்சுல கொஞ்சோண்டு கடுகு தானே போடணும். கடுகு உளுந்து சேர்த்து வச்சுருந்தா கடுகு உளுந்து தான் போட முடியும். என்னம்மா கேள்வி கேட்குறிய? இங்கே பாருங்கப்பா நான் கஷ்டப்பட்டு வீடியோக்காண்டி கிருஷ்ணகிரிலேருந்து வாங்கிட்டு இருந்தேன். பெங்களூரில் வாங்கிட்டு இருந்தேன். ஏதோ மாமா அது பெங்களூரில் அது என்ன நகர் ஏதோ ராஜாஜி நகரம் ஏதோ அந்த மாதிரிலாம் சொன்னான். அன்றைக்கி போனோம் நம்ம பெங்களூர் போயிட்டு. அது ஏதோ ஒரு ஏரியா நல்லா அது எப்படின்னா சந்தை மாதிரியா நல்லா எல்லா பொருளும் கிடச்சிது. அப்படியே போட்டிருந்தாங்க ரோடு ஃபுல்லாக நிறையா. பஜார் அது பஜார் பஜாரு. ஆனால் அதுக்கு பேர் வேறு ஏதோ சொன்னான். கடுகு வெடிச்சிட்டான். வெள்ளை போடு. சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறத கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா சின்ன வெங்காயம் வதங்கட்டும். இதான் கருவாடு காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கருவாடு எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள். சம்பளுக்கு போகிறதுக்காக நல்லா எலும்பாக தான் எடுத்து வச்சுருக்கேன். எலும்பு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதனால் இங்கே இருங்க
இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் எத்தனை பேர் இருக்கும் பாருங்கள். ஒன்று இதாக எடுத்துருக்கேன். எல்லாமே எலும்பு, இதில் அவ்வளோவா பீசஸ்லாம் இருக்காது, கறிலாம் கொஞ்சம் தான் இருக்கும். இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு கண்டிப்பாக இருக்காது. சமைக்கும் போது நம்ம உப்பு போடக்கூடாது தான், ஆனால் போடலைன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும். அதுக்கப்புறம் தக்காளி. ஆமாம், தக்காளி நல்லா மசிஞ்சிடும். விட்டோம்னா அது நல்லா மசிஞ்சிடும். கொஞ்சோண்டு வதங்கினா போதும். நம்ம கருவாடை போட்டோன்னே கருவாட்டில் இருக்க உப்பு தன்மைக்கு வந்து தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு கொடுக்கும். அதனால் லைட்டாக தக்காளி வதங்கினா போதும். தக்காளி வெங்காயமும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க கருவாடை போடலாம். போட்டு இப்படியே மூடி வச்சிடும். தண்ணி கூட ஊற்ற வேணாம். தக்காளி வெங்காயம் தண்ணி விடும். அதெல்லாம் நிறைய கஞ்சி எல்லாரும் தொப்பை இறங்கிட்டு 3 கஞ்சி ரெடி. இதில் சோப்பு யாருங்க சூப்பராக இருக்கு. நைட்டு 2 மணிக்கு இருக்கா? எனக்கு கருவாடு எடுத்துக்கிட்டேன். எனக்கு எடுத்துக்கேன் சம்பா கருவாட்டு சம்பா. அது ஒரு தட்டில் அந்த சம்பாவோட மனம் தானியா பார்த்து அவ்வளோதான். பார்த்து அவ்வளோ இருக்குது. கருவாட்டு மண்டையே கருவாட்டு சம்பளியே இவ்வளோ இருக்குங்க. கருவாட்டு மண்டையே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்ணா. கருவாடு கறி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கருவாட்டு மண்டையே எப்படி இருக்குண்ணா? கறி எப்படி இருக்கு? அது மண்டை தான் டேஸ்ட்டாக இருக்கும். சரியான டேஸ்ட். வெள்ளப்பூடி இப்படிலாம் வச்சு கொடுத்தோம்னா கடைகளில் அறிமுகப்படுத்தணும்டா, ஹோட்டல்களில் அந்த மாதிரி ஹோட்டலில் அறிமுகப்படுத்திடும். அறிமுகப்படுத்தி விட்டோம்ல. நம்ம வைக்கிற இதில் ஸ்பெஷல் ரெசிபி. கருவாட்டு சம்பளையா? சோத்துக்கா? எதுக்கண்ணா சோத்துக்கு கூட்டு வைக்காங்கல்ல, அது ஃபுல்லாக கொஞ்சம் கருவாடு இருக்கு. இதுக்காண்டியே கூட்டம் வரும். கருவாடு வரீங்க நான் சொல்லுங்க. இவ்வளோ ருசியாக எப்போ ஆச்சு? கையால ருசி இப்படி கையால் இருக்குது, வாயால் தான் இருக்குது. பா ஆனால் வலிச்சு நினைக்கிட்டேன். எங்கள் வாரி ஜஸ்கின்னு
பச்சை கொஞ்சம் நேரத்துக்கு தின்ட்டாலே சரியான டேஸ்ட் இருந்தாங்க. சொல்லாம இருந்தா இருக்கணும் இருக்க முடியாதுல்ல. டேஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் சரியான டேஸ்ட்டாக இருக்க கூடாது. இப்படி இருந்தா இப்படி நீ சொல்லவே தேவையில்லைம்மா, பிளேட்டுகள் ஏறிச்சுல. கஞ்சிக்கு எதுக்கு கொண்டாந்து இருக்குதியா? டயட் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும்ல, கொஞ்சமாக சாப்பிட்டு இருப்பான்ல அவனுக்கு கொடுக்கணும். செத்தான். பட்டனை முடிங்கம்மா, சட்டி முடிஞ்சிடும் போல இருக்கு. சட்டியை முடிச்சிடுவான்ற பயத்தினால வெள்ளனே வீடியோ முடிச்சிடும் ஃபஸ்ட்டு. டாடா பாய். இதே மாதிரி கருவாடு வேணும்னா நம்ம கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. கருவாடு மண்டே டேஸ்ட் ஆகுனா அதோட சரியை நினச்சி பாருங்கள். டாடா பாய். பாரத்தலையா? பாருத்தலை.